நைஸ், வெரி நைஸ் மூவி. பார்க் சூப்பரான மூவி. ஸோ முருகன் சார் வெல் சார் டன், சூப்பரா பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட். ஹீரோ ஹீரோயினி வந்து அருமையா நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன், லவ் ரொமான்ஸ் அதெல்லாம் போய் அப்படியே போய் ஆர்டர்ல மாறும்போது ரொம்ப டெரர். ஐயோ எக்ஸலண்டா இருந்தது. மியூசிக் வைஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம பக்குன்னு ஒரு இது இருந்தது. ஸோ குழந்தைகளுக்கு எல்லாமே பிடிக்கும் அந்த இது. கேமராமேன் சார் வந்து ஒளிப்போது அழகா பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு அருமையான படம். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருக்கும். ஸோ எனக்கான ஒரு கேரக்டர் வந்து பாய் சாமியார்கள் வந்து மும்மதத்தை சேர்ந்த சாமியார்கள் வந்து பேய ஓட்டிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு பாய் சாமியாராக நான் பண்ணியிருக்கேன். ஸோ மிக சிறந்த வாய்ப்பு. ஒரு காமெடியாக என்டர்டைன் பண்ணுறாங்க. ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ். ஒரு பாதிக்கப்பட்ட ஃபேர் வந்து ஹீரோ ஹீரோயினி, இந்த ஹீரோ ஹீரோயினி மேலே வந்து இது ஆவியா மாதிரி அவங்க வந்து பழி வாங்குறாங்க. சமுதாயத்தில் வந்து பெரிய மினிஸ்டரோட பசங்க பெரிய இது பண்ணவங்க வந்து அவங்கள ரேப் பண்ணிடுறாங்க, கெடுத்துறாங்க. அதை வந்து பாதிக்கிறத பழிவாங்கும் படத்தை பண்றாங்க. ஸோ நல்ல ஒரு முயற்சி, நல்ல படம் சார். ஸோ என்டையர் டீம் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மக்கள் இந்த படத்தை பார்க்க வரணும்னா என்ன காரணம், இதனால வரலாம்? மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்க வரணும்னா ஒரு ஒரு ஜாலியான ஒரு லவ் மூடு, ஒரு காமெடி என்டர்டைன்மெண்டான படம் ஃபர்ஸ்ட் பேஸா. ஸோ லவ் ஃபேமிலியா இருக்கு, அட்டாச்மெண்ட். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஃபேரால ஒரு ஆர்ஆரா மாறுது. ஆர்ஆர்னாவே ஒரு 50% படங்கள் வந்து எஸ்கேப் சார். ஸோ அதுக்கான காமெடியும் இருக்கும். ஸோ அதுக்கான விஷயமும் இருக்கு. எதுக்காக அந்த பழி வாங்குறாங்க, அந்த ஆர்ஆர் எதனால இதுவாகுதுன்னா பாதிக்கப்பட்டவங்களால. ஸோ ஒரு கண்டென்ட் இருக்கு. ஒரு மினிஸ்டர் பசங்களாம் பெரிய உயர் மட்டத்தில் இருக்கவங்களோட பசங்களாம் அதிகார அதிகாரம் பண பலத்தாலே இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு மக்களை வந்து எப்படி துன்படுத்துறாங்க, ஒரு ஜோடிகளையோ மற்ற விஷயங்களை, அந்த மாதிரி ஒரு இளம் ஜோடிகள், காதல் ஜோடிகள் பாதிக்கப்பட்டவங்களை வந்து அவங்க பழி வாங்குறாங்க. அவங்கள வந்து கெடுத்துறாங்க. ஒரு விஷயத்தை லவ் பண்ணி கல்யாணம் பண்ற இடத்துல வந்து இது பண்ணும்போது அவங்க பாதிக்கப்பட்டதுனால அந்த ஆவிகள் வந்து அவங்கள பழி வாங்குது. ஸோ அது ஒரு மெசேஜ் இருக்கு, கண்டென்ட் இருக்கு. ஸோ அதனால இந்த படத்தை வந்து தாராளமாக மக்கள் வந்து பார்க்கலாம். ப்ரொடியூசர் சார் வந்து அழகாக தைரியமாக தயாரிச்சிருக்காரு. திருவண்ணாமலையில் வந்து படமாக்கப்பட்ட படம், மிக சிறந்த படம். திருவண்ணாமலையார் அருளால், திரு அண்ணாமலை உண்ணாமலையாரால் இந்த படம் மிக சிறந்த வெற்றி படமாக அமையும். வாங்க தாராளமாக வந்து பார்க்கலாம். கேரண்டி. அது ரொம்ப இதெல்லாம் ஒர்ஸ்டாக இல்லை, குட், பார்க்கலாம். நல்லா இருக்கு, வெரி குட் படம். தேங்க்யூ.